முக்கிய செய்திகள். சத்தோசாவில் இன்று முதல் குறைந்த விலையில் தேங்காய் மற்றும் அரிசி. சத்தோசா ஊடாக 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தேங்காய் மற்றும் சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசி இன்று சத்தோசா விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக லங்கா சத்தோசா தலைவர் சமித்த பெரேரா தெரிவித்தார். ஒருவருக்கு 3 தேங்காய்கள் மற்றும் 5 கிலோ அரிசி ஒரே நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். அதன்படி இன்று முதல் கொழும்பை சுற்றியுள்ள சத்தோச கிளைகளிலும் நாளை 6ஆம் தேதி முதல் கொழும்பிற்கு வெளியே உள்ள சத்தோச கிளைகளிலும் தேங்காய் மற்றும் அரிசியை கொள்வனம் செய்ய முடியும். தற்பொழுது கொழும்பை சுற்றியுள்ள சத்தோச கிளைகளுக்கு தேங்காய் அனுப்பப்படுகிறது. மாலையில் கொழும்பில் உள்ள ஏனைய கிளைகளுக்கும் வழங்கப்படும். மதியம் இந்த கிளைகளுக்கு நாட்டு அரிசி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. 10 மாதங்களில் அதிக அளவிலான தொழுநோயாளர்கள் பதிவு. இந்த வருடத்தின் முதல் 10 மாதங்களில் 1000க்கும் மேற்பட்ட தொழுநோயாளிகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொழில்நோய் கட்டுப்பாட்டு இயக்கம் தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் 1084 நோயாளர்கள் கண்டறியப்பட்டதாக அதன் பணிப்பாளர் வைத்தியர் நிருபா பல்லேவத்த தெரிவித்துள்ளார். சுகாதார சேவைகள் ஊக்குவிப்பு பணியகம் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அடையாளம் காணப்பட்ட தொழுநோயாளிகளில் கொழும்பு மாவட்டத்தில் 115க்கும் அதிகமானோர் பதிவாகியிருக்கிறார்கள். கம்பஹா மாவட்டத்தில் 113 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் கடந்த வருடத்தில் சுமார் 1500 நோயாளிகள் இனம் காணப்பட்டுள்ளதாக தொழுநோய் கட்டுப்பாட்டு பிரசாரத்தின் பணிப்பாளர் நிருபா பல்லேவத்த தெரிவித்தார். இதேவேளை நோக்கி சிகிச்சை பெறும் போது தேவையற்ற நுண்ணுயிர் எதிர்ப்புகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என ஆய்வக சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் பிரியந்த அத்தபத்து தெரிவித்துள்ளார். புதிய ஜனநாயக முன்னணியின் எஞ்சிய தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள் தொடர்பான இறுதி தீர்மானம் நாளை அறிவிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபேகுணவர்தன தெரிவித்துள்ளார். தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவின் பெயர் முன்மொழியப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஆதரவு தெரிவித்த ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. ජාතික ලැයිස්තු සඳහා පැහැදිලි ලෙස අපි යෝජනා කරලා තියෙනවා අපේ කාංචන විජේසේකර මන්ත්‍රී හිටපු ඇමතුමාව අපි වෙනුවෙන් ජාතික ලැයිස්තුවට ඉදිරිපත් කරන්න. மீன்களின் விலை சடுதியாக அதிகரிப்பு. நாட்டில் மீன்களின் விலை சடுதியாக உயர்ந்துள்ளதாக மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதன்படி பாலிகோடை மத்திய மீன் சந்தையில் 1 கிலோகிராம் தலபத் மீன் 2400 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரையிலும், பறவை மீன் 1 கிலோகிராம் 1400 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை லீனா மீன் 1 கிலோகிராம் 1000 ரூபாய் முதல் 1100 ரூபாவுக்கும், சாலை மீன் 1 கிலோகிராம் 450 ரூபாய் முதல் 500 ரூபாவுக்கும் இடைப்பட்ட விலையிலும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபெங்கல் புயல் காரணமாக கடல்சார் ஊழியர்கள் பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மீன்களின் விலைகளும் பாரிய அளவில் அதிகரித்துள்ளதுடன் அவற்றை விற்பனை செய்வதிலும் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மீன் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன.